வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வீரத்துக்கு அடையாளமான விளையாட்டு அப்படின்னாலே கபடி தாங்க. அப்படிப்பட்ட கபடியை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. கபடி எப்ப தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கு நம்மள்ட்ட ப்ரூஃப் கிடையாது. ஆனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி கபடி இந்தியால விளையாடப்பட்டிருக்கு அப்படின்றத ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற யாரு, நம்ம தான் விளையாண்டுருப்போம். கபடி அப்படின்ற வார்த்தை தமிழ்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கைப்பிடி அப்படின்ற வார்த்தை தான் காலப்போக்கில் கபடி அப்படின்னு மாத்திருக்காங்க. இன்னும் என்னென்னத்தெல்லாம் மாத்திருக்காங்களோ. கபடியை நேஷனல் கேமா வச்சிருக்கிற நாடு பங்களாதேஷ். ஆனா வேர்ல்டு ஃபுல்லா கபடியை கொண்டு போன நாடு நம்ம இந்தியா தான். கபடி விளையாட்டை இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினது நம்ம இந்தியா தான். 1936 ஒலிம்பிக்ஸ்ல இதுதான் கபடி அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ கேமும் நம்ம விளையாண்டுருக்கோம். அப்ப ஸ்டேடியமே மிரண்டு போய் பார்த்திருப்பாங்க. இந்த உலகத்திலேயே பெண்களுக்கான கபடி போட்டியை 1995 கொல்கட்டால நம்ம தான் நடத்தினோம். அது மட்டும் இல்லைங்க, 2010 ஏசியா கேம்ஸ்லயும் கபடியை சேர்த்தாச்சு. ஸோ இந்த விஷயத்திலையும் நம்ம தான் பயனியர். ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கு அப்புறமா இந்தியா முழுக்க அதிகப்படியான மக்கள் பார்க்குற கேம்னா அது ப்ரோ கபடி தான். இதில் சிறப்பான விஷயம் என்னன்னா, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அந்த டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் 2 பேராவது இருப்பாங்க. கெத்து. இன்டர்நேஷனல் கபடி கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மென்னு விமன்னு எல்லா கேட்டகரியிலையும் வேர்ல்டு கப்பை தூக்கிட்டு வந்த ஒரே நாடு நம்ம இந்தியா மட்டும்தான். ப்ரௌட் மொமெண்ட். இந்த உலகத்திலேயே எங்க வேணாலும் யாரு வேணாலும் விளையாடுற ஒரே கேம் வந்து கபடி தாங்க. 4 கோடு ஒரு விசில் இருந்தா போதும், கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நானும் சின்ன வயசுல எங்க தெருவில் மணல்ல வந்து கோடு போட்டு விளையாடுவோம். உடம்புல 4 ரத்த காயனாச்சும் இருக்கும். கபடி கேமை இந்தியாவில் மட்டும் இல்லாம ஸ்பெயின், டென்மார்க், இட்டாலி, பெல்ஜியம் இந்த நாடுகள்லையும் ரொம்ப சீரியஸா விளையாடுவாங்க. ஆனா இன்னும் ரெகக்னிஷன் தேவைப்படுது. கபடின்ற வார்த்தையை இந்தியால ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் எப்படி கபடி சடுகுடுன்னு சொல்றோமோ அது மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்ல பாத்தீங்கன்னா கவுன்படா, ஹூடுடு, ஹோடோடோ இப்படின்லாம் கூப்பிடுவாங்க. யார் எப்படி கூப்பிட்டா என்னங்க, விதைச்சது நம்ம தான். கிரிக்கெட்டுக்கு எப்படி டெண்டுல்கரோ அது மாதிரி கபடிக்கு வந்து பர்தீப் நர்வால். இவர் நிறைய இன்டர்நேஷனல் கேம்லாம் விளையாண்டு கலக்கியிருக்காரு. நம்ம சினிமாலெல்லாம் ஹீரோ கபடி விளையாடும் போது ஆப்போசிட் டீமுக்குள்ள பூந்து 4-5 பேர் அப்படி தூக்கிட்டு வருவாங்கல்ல, அதே மாதிரி இவர் ரியல்லையும் ஆப்போசிட் டீமுக்குள்ள போனாரு, எல்லாரையும் காலி பண்ணிடுவாரு. என்ன மாதிரி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் தேவைப்படாத ஒரே கேம் அப்படின்ற வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது கபடிங்க. இதுக்கு தேவைப்படுறது துணிச்சலும் வீரமும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்.